ஒரு கியூட்டான கிருஷ்ணர் ரொம்ப சிம்பிளா எப்படி வரையிறதுன்னு பார்க்கலாம். இதுல வந்து நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பா சொல்லியிருக்கேன். ஸோ பென்சில் அண்ட் பேப்பர் எடுத்துட்டு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ ஃபர்ஸ்ட்டு ஃபேஸ்க்கு வந்து ஒரு சர்க்கிளும், சென்டர்ல வந்து ஒரு ப்ளஸ் சிம்பிள் இருக்க மாரி வரைஞ்சுக்கோங்க. அவங்களோட உடம்புக்கு வந்து ஒரு ரெக்டாங்கிளும், கீழ இது மாரி சிம்பிளான லைன்ஸ யூஸ் பண்ணி வரைஞ்சுக்கோங்க. அடுத்து வந்து அவரோட கண் பகுதி வரையறதுக்கு வந்து ஃபர்ஸ்ட்டு வந்து 2 சர்க்கிள் வரைஞ்சுக்கோங்க. இங்க கிருஷ்ணரோட கண் வந்து கொஞ்சம் பெருசா இருக்க மாரி வரைஞ்சிருக்கேன். ஏன்னா வந்து அனிமே ஸ்டைல்ல வரையறனால கொஞ்சம் பெருசா இருக்க மாரி வரைஞ்சிருக்கேன். இப்ப இந்த சர்க்கிளோட ஹால்ஃப் இருக்கு இல்லையா? அத 2 பார்ட்டா பிரிச்சுக்கிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடிய லைன்ல வந்து மூக்கும், அதுக்கு அடுத்து இருக்கக்கூடிய லைன்ல வந்துட்டு அவரோட உதடு இருக்க மாரி வரைஞ்சுக்கிறோம். இப்ப இந்த சர்க்கிள அப்படியே காப்பி பண்ணி அது மேலேயே லைன் வரையாம, அதுக்கு கொஞ்சம் ஒட்டுன மாரி வரையறப்ப அந்த ஃபேஸ் வந்து ரொம்ப பெர்ஃபெக்ட்டா வரும். இப்ப அவங்களோட காது வரையறதுக்கு அந்த கண்ணுல இருந்து அந்த ஹால்ஃப்ல வந்து காது வரைஞ்சுக்கோங்க. இப்ப வந்து அந்த மேல சர்க்கிள் வரைஞ்சோம் இல்லையா? அதுக்கு கொஞ்சம் மேல வந்துட்டு அது ஃபுல்லாவே ஹேர் லைன்ஸ் இருக்க மாரி நம்ம வரைஞ்சுக்கலாம். ஆ அதுக்கப்புறம் வந்து அந்த ரெக்டாங்கிள் அண்ட் கீழ இருக்க லைன்ஸ யூஸ் பண்ணி அவங்களோட பாடி ஸ்ட்ரக்சர் வரைஞ்சுக்கலாம். இது வந்து நான் ரொம்ப சிம்பிளான லைன்ஸ யூஸ் பண்ணி தான் வரைஞ்சிருக்கேன். ஸோ நீங்க பார்த்தாலே உங்களுக்கு புரியும்னு நெனைக்கிறேன். ஸோ அவுட்லைன் வரைஞ்சிட்டு நீங்க அதே பென்சில யூஸ் பண்ணி ஷேட் பண்ணி பிளெண்ட் பண்ணீங்கனாலும் நல்லாருக்கும். நான் வந்து டூம்ஸோட பிரஷ் பென்ன யூஸ் பண்ணி ஃபுல்லா கலர் பண்ணியிருக்கேன். ஸோ அவ்வளோதான் நம்மளோட ஃபைனல் லுக் பார்க்க இப்படி தான் இருந்தது. ஸோ கண்டிப்பா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க.